40 வயதுக்கு மேலே ஹார்மோன்கள் குறைய ஆரம்பிச்சிருது. ஹார்மோன்கள்ங்கிறது தலையிலேருந்து கால் வரையிலும். இப்போ தைராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அந்த தைராய்டு அது சரியாக சமனாக இருக்கிறதுக்கான ஹார்மோன் சுரக்கிறது. அதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இந்த நோய் அப்படிங்கிறோம். இந்த ஹார்மோன் இயற்கையாக நம்ம உடம்புல சுரக்குது. அது 40 வயதுக்கு மேலே ரொம்ப அதனுடைய சுரப்பை கம்மி பண்ணிடுது. அதனால 40 வயதுக்கு மேலே என்னென்ன பிரச்சனைகள் வருது? விட்டமின் சி குறைபாடு வருது. விட்டமின் சி நமக்கு நிறையா இருந்தால் தான், தேவையான அளவு இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும், எலும்புகள் வலுவாகும். ஆனால் இந்த விட்டமின் சி நேரடியாக உணவுகளால் அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதனால் விட்டமின் டி அது நமக்கு வேணும். விட்டமின் டி தாராளமாக இருந்தால் தான் விட்டமின் சி இந்த விட்டமின்களை உறிஞ்சிக்க முடியும். இப்போ விட்டமின் சி நம்ம உடம்புக்கு முக்கியம், விட்டமின் டியும் நம்ம உடம்புக்கு முக்கியம். விட்டமின் டி குறைச்சலாக இருந்தால் உங்களுக்கு என்னென்னா, அந்த 40 வயதுக்கு மேலேன்னா அந்த தசைகள் வலிப்பது போல் இருக்கும், எலும்பு பலகீனமானது போல் இருக்கும். நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம உழுவுறது போல் இருக்கும். இதெல்லாம் அந்த தசை வலி, இரவு நேரங்களில் தசை வலி, உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும்போது விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதா அர்த்தம் பண்ணிக்கணும் நாம். விட்டமின் டி கொழுப்பில் கூட கரையக்கூடிய விட்டமின் தான். நீங்கள் உங்களோட ஒரு ஃபேமிலி டாக்டராக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணிக்கும்போது விட்டமின் டி குறைஞ்ச சப்ளிமெண்ட்ஸாக உங்களுக்கு தருவாங்க. மாதம் ஒரு முறை ஒரு மாத்திரை எடுத்துக்க சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வப்போது சூரிய ஒளியில் நின்று வரலாம். அதனால் விட்டமின் டி நமக்கு நிறைய கிடைக்கும். அதுபோல் பால் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட அந்த ஒபியை பொறுத்து, உங்களோட எடை ஹைட்டை பொறுத்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதே போல் விட்டமின் கே குறைபாடு இருந்தாலுமே எலும்பு பலகீனமாகும். இந்த விட்டமின் கே இருக்கிறது எந்தெந்த தாவரங்கள்னு பார்த்தா, அதாவது தாவரங்கள் தான், பச்சை கீரைகள், அதுவும் அடர்பச்சை அது உள்ள கீரைகள், காய்கறிகள். அதே போல் ப்ரோபயாட்டிக்கான உணவு, அதாவது நம்ம இட்லிக்கு என்ன பண்ணுறோம், அதை இட்லியே நீங்கள் வச்சுக்கலாம். ஊற வைக்கிறது, அதை நல்லா கலந்து விட்டு கை போட்டு கலந்து விடும்போது 8 மணி நேரத்தில் புளிச்சு வருது இல்லையா, அந்த மாதிரியான அந்த புளித்தல் அப்படிங்கிற அந்த உணவுகள் உங்களோட குடும்பங்களில் எது எதில் செய்வீங்களோ அதுபோல். அப்போ அந்த ப்ரோபயாட்டிக் என்ன பண்ணுது, நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸே, இந்த ப்ரோபயாட்டிக் போகிற அந்த உணவுகளால் வளரக்கூடிய பாக்டீரியாஸே இந்த விட்டமின் கேவை அது உற்பத்தி பண்ணி அது சரி பண்ணிக்கும். இந்த விட்டமின் கே உள்ள இதுன்னு பார்த்தோன்னா அடர் பச்சை கீரைகள், கோஸு அதை சமைச்சு சாப்பிட்ணும், பச்சையாக இல்லை. அதுபோல் நான் இந்த பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த டர்னிஃப், அதாவது நூல்கோல் அப்படிங்கிறது வேறு, டர்னிஃபுங்கிறது வேறு. அது நிறையா அது காய்கள் எடுக்கும்போதே நான் நிறைய பேர்த்த கவனிச்சிருக்கேன், மாறி மாறி சொல்லுவாங்க, பெண்கள் ஆண்கள் இருவருமே காய்கடையில். டர்னிஃப் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது அது மேலே இருக்க அந்த கீரைகள், அதை பல நன்மைகளை அந்த கீரை கொடுக்குது. அது இந்த அதாவது 40 வயதுக்கு மேலே உள்ள அந்த எலும்பு பலகீனம், தசை வலி, அதோட மற்ற இன்னும் பல அரிய நோய்களுக்கு மருத்துவமாக இருக்குது இந்த டர்னிஃப் கீரை. அடுத்தது போரான் சத்து. இந்த சத்து நமக்கு கம்மியாக இருந்தாலுமே தசை வலி, எலும்பு பலகீனம், சோர்வு, டயர்டு ரொம்ப அப்பப்போ ஆகிறது, இதெல்லாமே இருக்கும். அப்போ இந்த போரான் சத்து இருக்கிறது எது எதுலன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய். அது நீங்கள் ஓரளவுக்கு ஒபியாக இருந்தீங்கன்னா அதை ரொம்ப பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 40 வயதுக்கு மேலே நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, கம்மியாக எடுத்துக்கலாம். வாழைப்பழம் அது எடுத்துக்கோங்க. பருப்பு வகைகள், வேர்க்கடலை, சோயாபீன்ஸு, பாதாம், காய்கறிகளில் நிறைய இருக்குது இந்த போரான் சத்து. என்ன பார்த்தோம், விட்டமின் சி வேணும் எலும்பு உறுதியாகிறதுக்கு. ஆனாலும் விட்டமின் சி தானாக அதை நம்மளுக்கு உடம்பில் அதை கொடுக்க முடியாதுங்கும்போது விட்டமின் டி
அனுசரணை இருந்தால் தான் விட்டமின் சி உபரியாகுங்கும்போது விட்டமின் டி நம்மளோட உடம்புல நிறையா இருக்கணும். அப்போ அதை நம்ம வெயிலில் நம்ம அப்பப்போ ஒரு 10 நிமிடம் தினம் இல்லை வாரத்துக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் நம்ம நின்று வரலாம். அதை நீங்கள் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட சப்ளிமெண்ட்டாகவும் நீங்கள் மாத்திரைகள் மாதம் 1 நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோல் விட்டமின் கே நம்ம உடம்புக்கு வேணும். அதுபோல் போரான் சத்து இதெல்லாமே நம்ம அந்த 40 வயதுக்கு மேலே உள்ள கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே இதை நாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குடும்பம், நம்மளோட குடும்பத்துக்கு ஆணிவேர் பெண்கள். அதனால் நீங்கள் இதெல்லாம் இது மாதிரி அசதி இருக்குது, எலும்பு பலகீனம் இருக்குது, தசை வலி இருக்குது, இரவு நேரங்களில் கைகால் வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்கள். இந்த இந்த இதெல்லாம் இருக்காங்கிறத அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு உணவுகள் இப்போ நம்ம பார்த்த உணவுகளை சாப்பிட சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்டும் விட்டமின் டி சப்ளிமெண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 40 வயதை தொட்ட பெண்கள் உங்கள் உற்றவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.